ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது செவ்வாய் பெயர்ச்சி, அதாவது செவ்வாய் பகவான் அங்காரகன் வருகிற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, அதாவது கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபாஸ்டான கிரகம். அவர் வந்து பாவ கிரகமா இருந்தாலும் சனி பகவானோட சேரும்போது இந்த ரிஷப ராசிக்கு, உங்க ராசிக்கு சில மாற்றங்கள், சில சங்கடங்கள், சில தொந்தரவுகள்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குங்க. ஏன்னா சனி பகவானோட அவர் வந்து சேரும்போது, சனி செவ்வாய் சேர்க்கைன்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உண்டு பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 40 நாள் தான் அவர் இருக்க போறாரு அந்த இடத்துல. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடம், அதாவது ரிஷப ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் லாப சனியா சனீஸ்வரன் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. வாக்கியப்படி போன மாசம் வந்தாருங்க. இந்த மாத கிரகங்களான செவ்வாய் பகவான் வந்து 40 நாள் அங்கதான் இருக்க போறாரு. புதன் அங்க வந்துருவாரு, சூரியன் அங்கதான் இருக்க போறாங்க. சோ இந்த 4 பேர் இருக்கிற இந்த 11ஆம் இடத்தில் ரிஷப ராசிக்கு சில சங்கடங்கள், தொந்தரவுகள், குடும்பத்தில் சில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல சில பிரச்சனைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. இது ஏன் நான் பயமுறுத்துறேன்னு சொல்லங்க. ஏன்னா தனியா ஒரு கிரகம், அதாவது தனிப்பட்ட நிலையில ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்கு போகும்போது அதனோட தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும். அங்க வந்து ஏற்கனவே சனி பகவான், சூரியன், இந்த புதன் புதன் வந்து சுபகிரகம். அவரும் வந்து கூட சேரும்போது அவன் பாவத்தை பண்றதுக்கான தயாராயிடுவாங்க. இந்த சனி பகவானோட எந்த கிரகம் சேரும்போதோ 2 பேரும் சேர்ந்து கெடுதல் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் தயாராக இருக்கும். அதனாலதான் சொல்றேன், தனியா ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு மாற்றம் வரும்போது பலன் வேற மாதிரி இருக்கும். இந்த கூட்டு கிரகத்தோட அவங்க ஒரு கிரகம் சேரும்போது அதனோட பலன் மாறும். அதன் அடிப்படையில் ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு 40 நாள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வெற்றி தான். ஏன்னா உங்களுக்கு பலன் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து நல்லா இருக்க போகுது, லாபம் வரப்போகுது, தொழில்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்க போகுது. ஆனா சில மாசத்துல இந்த சில சில சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் வரத்துக்கான அமைப்பு வந்து இந்த மாத கிரகங்கள் ஒரு ஒரு இடத்துல டிரான்சிட் ஆகும்போது அதுண்டான பலனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் எப்பவுமே ஒரு வருடம் ஃபுல்லா, அந்த வருடம் 2.5 வருஷம் 1 வருஷம்ன்றது அதே இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை நீடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த மாத கிரகங்கள் ஒரு ஒரு மாதமும் டிரான்சிட் ஆகும்போது அதனோட பலன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருந்தாலும் அதிக வீரியத்தை கொடுத்துரும். அதாவது நல்லதா இருந்தாலும் அதிக பாசிட்டிவ் தன்மை கொடுத்துரும், கெட்டதா இருந்தாலும் அதிக வீரியத்தை கொடுத்துரும். அதன் அடிப்படையில் அவர் 4ஆம் பார்வை அவங்க 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாக்கு விஷயம், பேச்சில் தேவையில்லா பேச்சு வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலை செய்யற இடத்துல, அதுவும் முக்கியமா குடும்பத்தில், அதாவது நீங்க ரிஷபராசியா இருந்தா உங்களோட துணைவியாருடன் பேச்சில் கவனம் தேவை. தேவையெல்லாம் பேச்சை உண்டு பண்றது, அது மூலயமா சண்டை உருவாக்குறது, பிரச்சனையை உருவாக்கி அது பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கெல்லாம் போற அளவுக்குலாம் இருக்கும். அதனால் பேச்சில் கொஞ்சம் மிகவும் கவனம் தேவை. அதே மாதிரி 7ஆம் பார்வை உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க குழந்தைகளின் தேக ஆரோக்கியத்திலும் பொது இடத்திலும், அதாவது உங்களோட அப்பாவின் தேக ஆரோக்கியத்திலும் பிரச்சனை வரும். உங்க குடும்பத்திலும் சில சச்சரவுகள், தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஏன்னா சனி செவ்வாய் சேரும்போது இந்த ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் பார்வையா அவர் உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில், வேலை மற்றும் வந்து இந்த கடன் வாங்குறது, தேவையில்லாம கடன்ல சிக்கிறது, இன்னொருத்தருக்கு வாக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு குடுத்து, இது எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகும் பாருங்க. உங்க கடனுக்கு நான் வந்து பொறுப்பேத்துக்கிறேங்க, உங்க ஃப்ரெண்டு கடனுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேங்க, இல்லன்னா அவருக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேங்க, அவங்களோட வேலையை நான் பொறுப்பேத்துக்கிறேங்க, இந்த வேலை செய்யற இடத்துல அவங்க வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டு அந்த வாக்கு குடுத்து, அந்த வேலையும் முடிக்காம, உங்க வேலையும் முடிக்காம, அந்த வேலையும் வந்து நீங்க மாத்தி பண்ணி அதுல கெட்ட பெயரு. சோ இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் குடுக்கறதுக்கான அமைப்பு இந்த 40 நாள்ல இந்த செவ்வாய், சனி வந்து இந்த 11ஆம் வீட்டுல இருக்கும்போது, அதனால அந்த லாப தடை, பொருளாதார தடையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரிஷபராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பயிற்சி, அதாவது நான் பயமுறுத்தணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேரும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 100 120 வருடத்துக்கு ஒரு மாதிரியான நிகழ்வு நகருது. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பகவான் மீனத்துல வரும்போது இந்த செவ்வாய் நகரலாம். ஆனால் குரு பகவான் வந்து வேற பொசிஷன்ல இருப்பாரு. இப்போ குரு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க மாட்டார், 4ஆம் இடத்துல இருப்பாரு. சோ அதன் அடிப்படையில்
நீங்க இந்த மாதத்தில் இந்த 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பெயர்ச்சினப்போ வாக்கு விஷயத்திலும், வேலை செய்ற இடத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீகத்திலிருந்து பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாவும், எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப நல்லது. முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதனால் கொஞ்சம் நிம்மதி, சச்சரவுகள், தொந்தரவுகள், தீர்வுகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.